welcome all, welcome all, welcome, welcome, welcome. லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 5 minutes லேட். ஓகே, ஸோ இன்றைக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா 42869281. menti.com போயிட்டு அதில் கோடுன்னு கேட்கும். அதில் 42869281 போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் லைவ் சேட் பாக்ஸில் பாருங்கள், லிங்க் பின் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. 130+ ஸ்டூடெண்ட்ஸ் மென்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்றைக்கான முதல் கேள்வி, the virus shown here is a causative agent of. என்ன வைரஸ்னு பாருங்கள், அது எதை காஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். நோய் intestinal infections-ஆ, respiratory infections-ஆ, central nervous system infections-ஆ, genito-urinary infections-ஆ? Ten more seconds. Okay, time up. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த வைரஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்துறது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. செகண்ட் கொஷின் ஆஃப் த டே. இன்றைக்கி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கெமிஸ்ட்ரிக்கு நோட்ஸ் போட்டிருக்கோம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த போஸ்ட்டில் நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். A compound which is produced by an organism that inhibits growth of other organism is called xenobiotic, antibiotic, antibody, interferons. Microbes in human welfare இருந்து நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, antibiotics is the correct answer. 129 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. Third question of the day. Select the correct statement. ஆப்ஷன் ஏல Acetobacter aceti produces citric acid னு இருக்குது. செகண்டில் Saccharomyces cerevisiae is used as a clot buster னு இருக்குது. Penicillium notatum restrict the growth of Staphylococci. Methanogens are found in aerobic conditions னு இருக்குது. என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் Penicillium notatum restrict the growth of Streptococciங்கிறது கரெக்டு. 115 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபோர்த் கொஷின் ஆஃப் த டே. 188 வாரியர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன இருக்குது? Aspergillus niger is used for producing cyclosporin ஏன்னு இருக்குது. செகண்டில் activated sludge is digested by aerobic bacteria to produce marsh gasன்னு இருக்குது. தேர்டில் Fleming, Chain and Flore were awarded with Nobel Prize for discovering penicillin அப்படின்னு இருக்குது. ஃபோர்த்தில் biological oxygen demand is amount of oxygen produced by bacteria on decomposition இருக்குது. இதில் கரெக்ட் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. ஓகே, 127 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக தேர்ட் ஆப்ஷன்னு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 194 பிளேயர்ஸ் இருக்கீங்க. வெரி குட். Which one of the following alcoholic drink is produced without distillation? Wine, whiskey, rum, brandy. Distillation இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறது எது? லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. 47 லைக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, வைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 161 ஸ்டூடெண்ட்ஸ். பீரோ அதில் வந்துடும். ஓகேங்களா? ஓ சாரி, கைப்பற்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஜ்லாட்டன், சோல் ஆஃப் மெடிக்கோவோட நேம் ஜ்லாட்டன்னு மாதிரி இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாரு. ஹெச் செகண்டில் வந்திருக்காங்க. ரியா தேர்டில் வந்திருக்காங்க. இப்போ தெரியாமல் கைப்பட்டு இப்படி கைப்பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது மாறிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜோனான் இருக்கா, இது கைப்பற்றுச்சுன்னா இந்த மாதிரி செபாஸ்டியன் மாறிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். தெரியாமல் கைப்பட்டு நேம் மாறிடுச்சு. ஓகே, சிக்ஸ்த் கொஷின் ஆஃப் த டே.
Which of the following statements is incorrect regarding fermentation? 1. Propionibacterium is used for ferment the cheese. Second, the puffed up appearance of dough is due to the production of carbon dioxide gas. Third, fermentation in mussel produces ethanol. Fourth, toddy is made by fermenting sap from palms. எது கரெக்ட் ஆப்ஷன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏதாவது பண்ணுங்களா, என்னாச்சுப்பா? நான் செக் பண்ணுறேன்ப்பா என்னென்னு. வணக்கம் வணக்கம். 133 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செவன்த் கொஷின் ஆஃப் த டே. Yeast have been used for the commercial production of all except wine, whiskey, ethanol, curd. ஈஸ்ட்டு கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, ஒன்றுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். curd is the correct answer. 151 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. Next question. The large vessel for growing microbes on an industrial scale are called petri dish, digesters, biogas vessel, fermenters. 10 more seconds. Okay. Fermenters is the correct answer. 153 students correct answer பண்ணிருக்கீங்க. 9th question of the day. Big holes in Swiss cheese are made by a machine, bacterium that produces methane gas, bacterium producing a large amount of carbon dioxide, a fungus that produces methane gas. ஓகேப்பா, பிவைக்யூ சால்விங் செஷன் மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஓகேப்பா. 185 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் சின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பிவைக்யூ சால்விங் செஷன் நம்ம அப்லோட் பண்ணலாம்ப்பா. ஓகே, கண்டிப்பாக. The vitamin whose content increases following the conversion of milk into curd by lactic acid bacteria is vitamin C, vitamin D, vitamin B12, vitamin E. பாலை தயிராக மாற்றுறது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. அதில் எந்த விட்டமினோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது? சியா, டியா, B12, விட்டமின் ஈயா? விட்டமின் B12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 181 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சோல் ஆஃப் மெடிக்கோ ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ஹெச் செகண்டில் இருக்காங்க, கவி தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Next question பார்க்கலாம். 11th question of the day. Which of the following food items is produced by fermentation by the microbes? A. Idli, B. dosa, C. toddy, D. cheese. ஆப்ஷன் ஏல ஏபிசிடி 4மே வா, இல்லை சிடி மட்டும்தானா, ஏசி மட்டும்தானா, ஏபிசியா? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 151 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டிங்க. ஏபிசிடி கரெக்ட் ஆன்சர். 12th question of the day. The gas responsible for puffing up appearance of dough comes from aerobic respiration, fermentation, photosynthesis, photorespiration. மென்டி லேக் ஆகுதா? ஷியோர்ப்பா. 171 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 13th question.
Identify the incorrectly matched pair. Option A la Trichoderma herzianum biocontrol இருக்கு. Aspergillus niger source of citric acid in second இருக்கு. Baculovirus narrow spectrum specific insecticides இருக்கு. Monoascus purpureus source of cholesterol synthesizing enzyme இருக்கு. D தான் mismatched pair. Incorrectly matched pair வந்து option D. First கிடையாது D. 14th question of the day. Identify the incorrect match. Live videoக்கு ஒரு like பண்ணிடுங்க. We got 59 likes. Thanks a lot. Okay, identify the incorrect match. Trichoderma herzianum cyclosporin A இருக்கு. Monoascus purpureus statins இருக்கு. Aspergillus niger citric acid இருக்கு. Streptococcus pyogenes clot buster இருக்கு. Option A தான் correct answer. Okay, next question பார்க்கலாம். 15th question of the day. Select the correct pair of microorganism and the product obtained from it. First la Monoascus purpureus produces large holes in Swiss cheese இருக்கு. Second la Saccharomyces cerevisiae used for making wine and beer after distillation இருக்கு. Third la Streptococcus produces streptokinase which is used to remove clots இருக்கு. Fourth la Aspergillus niger produces citric acid and butyric acid இருக்கு. Okay, option C is the correct answer. 97 students correct answer பண்ணிருக்கீங்க. H ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க, குரல் செகண்ட்ல வந்திருக்காங்க. சோல் ஆஃப் மெடிகோதா ஸ்லாட்டன் பேர் நான் தெரியாம கைப்பட்டு மாறிடுச்சு. அவர் தேர்ட்ல இருக்காரு. டாப் 10ல இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 16th question of the day. Microorganisms are used during which stage of purification of the sewage water? Option A primary treatment, option B secondary treatment, option C none of the above, option D both 1 and 2. Sewage water purification la எந்த ஸ்டேஜில் microorganisms யூஸ் பண்ணுறாங்க? primary treatment-ஆ secondary treatment-ஆ இல்லை ரெண்டுலேயுமேவா? secondary treatment-ல 145 students correct answer பண்ணிருக்கீங்க. 17th question of the day. BOD of wastewater is estimated by measuring the amount of total inorganic matter, biodegradable organic matter, oxygen evolution, oxygen consumption. Biological oxygen demand அர்த்தம் BOD அப்படிங்கிறது. Okay, oxygen consumption is the correct answer. 125 students correct answer பண்ணிருக்கீங்க. 18th question of the day. The primary treatment of wastewater involved the removal of A. dissolved impurities, B. stable substances, C. toxic substances, D. harmful bacteria. Okay, stable substances. The primary treatment of wastewater involved the removal of stable substances. கல்லு மண்ணு அதெல்லாம் ஓகேங்களா? நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பி வெரி கேர்ஃபுல். ஈஸியான கொஷின் தானே அது. வாட் கேஸஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் எனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்? Methane and carbon dioxide only, methane hydrogen sulfide and carbon dioxide, methane hydrogen sulfide and oxygen, hydrogen sulfide and carbon dioxide. Menti.com போயிட்டு Menti.comல மேலே இருக்க கோடை என்டர் பண்ணுங்கள் 42869281 அப்படின்னு.
நம்ம வைக்கிற போலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குவிஸில் ஜாயின் பண்ண சேட் பாக்ஸ்லேயே பின் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். The residue left after methane production from cattle dung is burnt, buried in landfills, used as manure, used in civil construction. One 56 students used as manure னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஜ்லாட்டன் சோல் ஆஃப் மெடிக்கோ ஃபஸ்ட்டில் இருக்கார், விஷான் செகண்டில் இருக்காங்க, குரல் தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 21st கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் 10 கொஷின்ஸ் வந்தாச்சு. The given diagram, the gas X can be ஹைட்ரஜனா, கார்பன் டை ஆக்சைடா, அமோனியாவா, ஆக்சிஜனா? இங்கே இருக்குது எக்ஸு. ஹைட்ரஜன் அப்படின்னு 99 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருந்தா செஞ்சுரி அடிச்சிருக்கலாம்ல. ஓகே, next question. Which of the following microbes is correctly paired with its function? Aspergillus niger, production of lactic acid. Trichoderma polysporum lowers blood cholesterol. Saccharomyces cerevisiae, production of citric acid. Methanogenic bacteria, gobar gas formation. ஓகே, மெத்தனோஜெனிக் பாக்டீரியா கோபார் கேஸ் ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக பேராகி இருக்குது. 23rd கொஷின் பார்க்குறோம். இன்றைக்கி 23வது கேள்வி. மெத்தனோஜென்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏ எத்தனால், பி ஆர்கானிக் ஆசிட், சி anaerobic sludge, டி rumen ஆஃப் கேட்டில். ஏசிடி மட்டுமா, சிடி மட்டுமா, பிசிடி மட்டுமா, ஏ அண்ட் பி மட்டுமா? ஒன் 35 ஸ்டூடெண்ட்ஸ் சி அண்ட் டி அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 24th கொஷின் ஆஃப் த டே. The free living fungus Trichoderma can be used for killing insects, biological control of plant diseases, controlling butterfly, caterpillars, producing antibiotics. Trichoderma free living இருக்க ஃபங்கஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே, 151 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 25th கொஷின் ஆஃப் த டே. Baculoviruses are species specific narrow spectrum insecticide, species specific broad spectrum insecticide, non specific narrow spectrum, non specific broad spectrum. Okay, species specific narrow spectrum insecticides. ஓகே, ஜ்லாட்டன் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, விஷான் செகண்டில் இருக்காங்க, கவி தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லாஸ்ட் 5 கொஷின். A common biocontrol agent for the control of plant disease is
Baculovirus, Bacillus thuringiensis, Glomus, Trichoderma. Trichoderma. Trichoderma is the correct answer. Okay, 27th question. Which of the following is not used as biopesticide? Bacillus thuringiensis, Trichoderma harrisianum, nuclear polyhedrosis virus, Xanthomonas campestris. இதில் எது வந்து பயோபெஸ்டிசைடாக யூஸ் பண்ணுறது இல்லை? ஓகே, Xanthomonas campestris பயோபெஸ்டிசைடாக யூஸ் பண்ணுறதில்லை, மீதி 3 யூஸ் பண்ணுவாங்க. 28th question of the day. Which one of the following microbes forms symbiotic association with plants and help them in their nutrition? Acetobacter, Aspergillus, Glomus, Trichoderma. Okay, Glomus is the correct answer. 95 students correct answer பண்ணிருக்கீங்க. 29th question. Which one is used or regarded as a biofertilizer? An association between pteridophytes and Cyanobacteria anabina, an association between gymnosperm and nostoc, an association between legume and rhizobium, all of the above. நாளைக்கு பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் சாப்டர்லேருந்து 25 கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு நைட்டு 8:30க்கு குவிஸ் ஆரம்பிக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் 139 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு நைட் 8:30 PM குவிஸ் ஆரம்பிக்கும். லாஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. The symbiotic association between fungi and roots of higher plants is called as lichens, mycorrhizae, biofertilizer, BOD. ஃபங்கைக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ்க்கும் இடையில் இருக்க சிம்பயோட்டிக் அசோசியேஷனை என்னன்னு சொல்வீங்க? நாளைக்கு பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ்லேருந்து ஸ்பெஷல் 25 கொஷின்ஸ் இருக்குது. Mycorrhizae is the correct answer. 172 students correct answer பண்ணிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு 25,486 பாயிண்ட்ஸ் எடுத்து சோல் ஆஃப் மெடிக்கோஸ் லேட்டன் அப்படிங்கிற புனை பெயரோட ஃபஸ்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். போட்டி மெக்போட் ஃபேஸ் செகண்ட், தனலக்ஷ்மி தேர்ட், விஷான் ஃபோர்த், ஹெச் ஃபிஃப்த், சமிக்ஷா சிக்ஸ்த், விவா 7th, கவி 8th, பாரா 9th, எஸ் கனிஷ்கா 10th. ஸோ டாப் 10ல் வந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டாப் 10ல் வராட்டையும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் 30 கொஷின்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு 25ஆம் தேதி நமக்கு என்ன குவிஸ் அப்படின்னா, பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், அதுலேருந்து பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ்லேருந்து ஜாயின் ஆப்ஷன் கேட்கல, சாரிப்பா. அது நான் நாளைக்கு என்னென்னு சரி பண்ணுறேன். ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும். சௌத்ரி வந்து இன்றைக்கி மென்டியில் ஜாயின் ஆப்ஷனே கேட்கல சொல்லியிருக்கீங்க. நான் அதை சரி பண்ணுறேன்ப்பா. நாளைக்கு குவிஸில் கண்டிப்பாக சரி பண்ணிடுறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஏன் அப்படி ஆணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு நமக்கு பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் சாப்டர்லேருந்து 8:30 PM குவிஸ், 8:30க்கு குவிஸ். ஏன்னா 8 to 9 நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு 9 மணிக்கு நீங்கள் அடுத்த ஒர்க்கை பார்க்க போகலாம். ஓகேங்களா? நாளைக்கு நமக்கு 8:30 PM குவிஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். குட் நைட் ஆல். Good night all. Good night all.